தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு அப்படின்னா அது ஒரு கம்யூனிசம் அப்படின்னு தான் சொல்லணும். கம்யூனிசம் பொதுவாகவே உலக அளவுல அந்த முதலாளித்துவத்துக்கு எதிராக, சுரண்டலுக்கு எதிராக உருவான ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. வடகொரியாவா இருக்கட்டும், அடுத்து ரஷ்யாவா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், கியூபாவா இருக்கட்டும், பல நாடுகள்ல கம்யூனிசம் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கான ஒரு அரசா தான் தேர்ந்துட்டு இருக்கு. இந்தியாவிலேயே பல மாநிலங்கள்ல கம்யூனிசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. மக்களுடைய அப்புறம் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு இதுக்காக கம்யூனிசம்ங்கிறது போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கும் சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா கேவலத்தின் உச்சம் அப்படின்னு சொன்னோம்னா அது கம்யூனிசம் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். பொதுவா கம்யூனிசம்னா உலக அளவுல அவங்க வந்து போராளின்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல கம்யூனிசம் அப்படின்னா உண்டியல் குலுக்கி அப்படிங்கிறாங்க. எதனால இவங்க உண்டியல் குலுக்கின்னு சொல்றாங்க? எங்க பார்த்தாலும் அவங்க வந்து உண்டியல்ல அவங்க நிதி வசூல் பண்ணி அதன் மூலியமா போராட்டம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து. உண்மையிலேயே அப்படிதான் இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தாங்க. அந்த தொழிலாளருடைய பிரச்சனைக்காக, அவங்களுடைய உரிமைக்காக போராடுவாங்க. அந்த போராட்டத்துக்கான நிதியை வந்து அவங்கள்ட்டயே, அந்த தொழிலாளர்கள்ட்டயே ₹1 ₹2 முன்னாடி எல்லாம் 5 காசு 10 காசு இந்த மாதிரி எல்லாம் வாங்கினவங்க இப்போ ₹1 ₹2 சொல்லிட்டு இடையில வாங்கிட்டு இருந்தாங்க. இப்படி வாங்கிக்கிட்டு இருந்த உண்டியல் மூலமா வாங்கி அதுல வர நிதி மூலியமா போராட்டம் பண்ணி அப்படி உரிமைகளை பெற்று தந்த கம்யூனிஸ்டுகள் இப்போ ரொம்ப 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 கேவலத்தின் உச்சமா மாறிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணம், கம்யூனிசம் போன திமுக ஆட்சியில என்னென்ன கூத்து கட்டி அடிச்சாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதே கம்யூனிசம் இப்ப என்னென்ன கூத்து கட்டி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். கேரளாவில இருக்க கம்யூனிஸ்ட நான் சொல்லவே இல்லை, பக்கத்து மாநிலங்கள்ல இருக்க எந்த கம்யூனிஸ்டையும் நான் சொல்லவே இல்லை. ஏன் சீனாவில இருக்க கம்யூனிஸ்ட்னு சொல்லல, வடகொரியால இருக்க கம்யூனிஸ்ட்னு சொல்லல, கியூபாவில இருக்க கம்யூனிஸ்ட்னு சொல்லல, ரஷ்யாவில இருக்க கம்யூனிஸ்ட்னு சொல்லல, இப்படி எந்த நாட்டுல இருக்க கம்யூனிஸ்டத்தை பத்தி நான் பேசவே இல்லை. தமிழ்நாட்டுல இருக்கிற கம்யூனிசம்ங்கிற பேர்ல ஒரு கரப்ஷன், ஒரு கட்சியில நிறைய கட்சிகள் இருக்கு கம்யூனிஸ்ட்ங்கிற பேர்ல, அந்த கட்சிகளை பத்தி மட்டும்தான் நான் சொல்றேன். முக்கியமா இந்த கம்யூனிசம் ஏன் இந்த அளவுக்கு உக்கிரமா நான் வந்து பேசுறேன் அப்படின்னா, இப்போ தாவேகா ஆட்சியில அவங்க பேசின முக்கியமான ஒரு சில வார்த்தைகள், அதுதான் அவங்க மேல இன்னும் 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 பெரிய அளவுல ஒரு கரைகள் 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 நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல இவங்களுக்கு கரைகள் நல்லது போல இருக்கு. அந்த அளவுக்கு இவங்க கரைகளை தங்கள் மேல சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, கம்யூனிசத்துடைய பேரை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேக்காவோட அரசு அவங்க மேல வந்து பல குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க, அவங்க வந்து மற்ற கட்சியில இருக்கிற நிர்வாகிகளை வந்து இழுக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பல குற்றச்சாட்டுகள் அவங்க வைக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு கட்சியுடைய சார்ந்த ஒரு கருத்து, இது வேற, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த கம்யூனிசம் இவங்க என்ன பண்றாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இந்த கட்சிகள் தமிழ்நாட்டுல இந்த 2 தான் இருக்கு. எம்எல் கிடையாது, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அவங்க கிடையாது தமிழ்நாட்டுல. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல எலெக்ஷன் வந்தா மட்டும் நிப்பாங்க. மற்றபடி இந்த சிபிஐயா இருக்கட்டும், சிபிஐ எம்மா இருக்கட்டும், இந்த 2 கட்சிகளும் தான் இருக்கு. இந்த கட்சிகள் தாவேக்கோட அரசுக்கு, ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்ததே ஒரு கேலி கூத்தான ஒண்ணுதான். ஒரு ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, திமுக தலைவருடைய அனுமதியோட தான் வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இல்லவே இல்ல அவங்க சொந்தமா முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சட்டசபையில சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்களே வெளியில வந்து நாங்க சொந்தமா தான் முடிவு எடுத்தோம், நாங்க எதுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்கணும், நாங்க ஒரு தேசிய கட்சி அப்படின்னு மாத்திட்டு பேசுறாங்க. அவங்க பேச்சிலேயே மாத்தி மாத்தி ஒண்ணு இருக்கு. சரி, இதெல்லாம் அவங்களோட இன்டர்னல் மேட்டர்ப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல இப்போ இந்த கட்சிகளை தாவேக்காவோட ஆட்சியில அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுல, குதிரை பேரம் அப்படிங்கிறது. இத முதல்ல இல்லவே இல்லை, அவங்க வந்து விருப்பப்பட்டு தான் வராங்கன்னு சொல்லிட்டு இருந்த கம்யூனிஸ்டுகள் இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க இந்த மாதிரி குதிரை பேரம் நடந்துகிட்டு தான் இருக்கு தாவேக்காவோட ஆட்சியில அப்படின்னு வெளிப்படையாவே சிபிஐ, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு. 2 நாட்களுக்கு முன்னாடி அவரும் சொல்லியிருக்காரு. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவரும் அதே மாதிரி சொல்லியிருக்காரு, குதிரை பேரம்ங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. மற்ற கட்சிகள், அதாவது அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை பதவியை ராஜினாமா செய்ய வச்சு அவங்கள வந்து மறுபடியும் கட்சியில சேர்க்கிறதுங்கிறது ஒரு குதிரை பேரம் தான் அப்படின்னு அவங்க ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த கருத்தை இப்போட நிறுத்திக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, அங்கதான் அவங்களுடைய அந்த ஃப்ராடு தனம் தெரியுது. ஏன் இந்த ஃப்ராடு தனங்கிறதெல்லாம் கண்டிப்பா குறிப்பிட்டுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா, பொதுவா குதிரை பேரம் நடக்குது அப்படின்னா கண்டிக்கிறேன்னு சொல்லணும், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். இது தப்பான ஒரு முன்னுதாரணமா போயிடும், தமிழ்நாட்டுடைய அரசியல, தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை சிதைக்கும் அப்படின்னு சொல்லணும். இதுதான் ஒரு பொதுவான ஒரு அரசியல் தலைவர்களுடைய கருத்தா இருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு, அதுதான் உண்மையும் கூட. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, இவங்க குதிரை பேரம் பண்றாங்க, ஆனா
இதை விட மத்தியில ஆள்ற பாஜக அவங்களும் குதிரை பேரம் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, மத்த கட்சிகளுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை நேரடியா பறிச்சுக்கிட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க. ஆனா தாவேகா அரச பாருங்க, இவங்க மத்த எம்எல்ஏக்களை பதவியை ராஜினாமா செய்ய வச்சுதான் தங்க கட்சியில வந்து சேர்த்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு, பாஜக விட தாவேகா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கருத்துக்களை இந்த கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா, அவர் வந்து குற்றம் தான் செய்யறாங்க, ஆனா குற்றம் வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியா ஒரு கருத்துக்களை இப்படி 2 கட்சிகளும் 2 கம்யூனிஸ்டுகளும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. என்னங்க இது, நீங்க சொல்றீங்க குதிரை பேரம் நடக்குதுன்னு, குதிரை பேரம் நடக்குதுங்கிறது தான் திமுகவும் அதிமுகவும் சொல்றாங்க, பல கட்சியினரும் சொல்றாங்க. அது தப்புன்னா தப்பு, இதை மாதிரி பண்ணக்கூடாது, நான் உங்களுக்கு வந்து கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு போங்களேன். ஆனா இல்ல, இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னு ஒரு குறிப்பிட்ட ஒண்ணு சொல்றாங்க. வர தேர்தல்ல, அதாவது உள்ளாட்சி தேர்தல் வரப்போது, இந்த உள்ளாட்சி தேர்தல்ல நாங்கள் தனிச்சு போட்டியிடுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு, நாங்க தனிச்சு போட்டிடுவோம். இந்திய கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டா இருக்கட்டும், இந்த 3 இந்த கட்சிகள் எல்லாத்துக்குமே, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாத்துக்குமே நாடு முழுக்க கிளைகள் இருக்கு. எங்களால தனிச்சு நின்று இந்த தேர்தல்களை சந்திக்க முடியும், எங்களுடைய பலத்தை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் இத்தனை வருஷமா திமுக அதிமுகன்னு சொல்லி மாறி மாறி போனாங்க? இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம், ஒரு கட்சி மூலமா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்ப போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தாவேகா அரசு செய்யற ஒரு சில குறைபாடுகளை முட்டு கொடுத்து காப்பாத்துறீங்க அப்படிங்கிற கேள்வி பொதுவான மக்களுடைய மத்தியில எழுந்துகிட்டு தான் இருக்கு. எப்படி பேசிட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் எப்படி உண்மையான கம்யூனிஸ்டாக இருப்பாங்க? காம்ரேட்ஸ் அப்படின்னா அந்த உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக இருக்கணும், அந்த தனியார் மையத்துக்கு எதிராக இருக்கணும், தொழிலாளர்களுக்கு ஆதரவா இருக்கணும், முதலாளித்துவத்துக்கு எதிராக இருக்கணும். இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு கருத்து தானே. இவங்களை பொறுத்தவரை கம்யூனிசம் அப்படின்னா அங்கேப்பா சீனா வைப்பார், அங்கேப்பா ரஷ்யா வைப்பார், அங்கேப்பா கியூபா வைப்பார். அதுவும் இல்லாம கார்ல் மார்க்ஸை பாருங்கள், கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரிலாம் வசனத்துக்கு மட்டும்தான் அவங்களுடைய பேரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே கம்யூனிசம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கண்டிப்பா இல்லவே இல்லை. இவங்கெல்லாம் வந்து சந்தர்ப்பவாதிகள் அப்படின்னு தான் சொல்லணும். திமுக ஆட்சி இருக்கும்போது அவங்க மேல அவ்வளவு குறைகள் குற்றச்சாட்டுகள் அவங்க கட்சியில இருக்கிறவங்கள பல பேர் சொன்ன சூழ்நிலையில இவங்கெல்லாம் அந்த தவறுகளை தனியார் மயத்துக்கு கொண்டு போன அந்த திட்டங்களை எல்லாத்தையுமே ஆதரிச்சு பேசின அதே கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு தாவேகா அரசு கூட சேர்ந்ததுக்கு அப்புறம், அந்த கூட்டணியில சேர்ந்ததுக்கு அப்புறம், கூட்டணியில அவங்க சேரலன்னு சொல்லி சொல்றாங்க, ஆனா அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க, அவங்க கூட இருந்துகிட்டு இவங்க செய்யறதையும் எப்படி போய் கம்பேர் பண்றாங்க பாருங்க. தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடக்குது, அப்படி ஒரு சம்பவத்துக்கு நேரடியா வந்து கருத்து சொல்லாம பாஜகவை போய் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு அவங்கள மத்தியில பண்றாங்க, அவங்கள விட இவங்க பெட்டரா பண்றாங்க அப்படின்னு மக்களை திசை திருப்புற வேலைகள்ல இந்த கம்யூனிஸ்ட் பண்றாங்கல்ல. இதுதான் இங்க பொதுவான ஒரு கேள்வியா இருக்கு. நீங்க உண்மையிலே கம்யூனிஸ்ட் தானா, இல்ல கம்யூனிஸ்ட் பேர் அந்த பேரை வச்சுக்கிட்டு பண்ற அந்த மற்ற கட்சிகளுடைய பிரான்சஸ் தானா, பசுந்தோல் போத்திய புலி அந்த மாதிரி தானா நீங்க, அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவாகவே எழுந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஏன் இந்த ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு அதே கம்யூனிஸ்ட்ல இருந்து சொன்னது. மகேந்திரன், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவராக இருந்த மகேந்திரன் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து விலகி தாவேக்கால போய் இணைஞ்சாரு. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் விலகினதுக்கு அப்புறமா தான் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மைய, எப்போ அவர் விலகினதுக்கு அப்புறமா தான் மிகப்பெரிய ஒரு உண்மைய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில விடுறாங்க. என்ன உண்மை? அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அந்த கட்சியில இருக்கு. எப்போ 2022 2023 அந்த காலகட்டத்திலேயே, அப்பல இருந்தே அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அதனாலதான் அவரை வந்து அந்த கட்சியில இருக்கிற பதவி எல்லாம் பறிச்சுட்டு அவரை வந்து விலக்கி வச்சிருந்தாங்க, அவர் மேல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்றாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடியே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு நபரை கட்சியில இருந்து நீக்காம பொறுப்பை மட்டும் பறிச்சுட்டு அவர் கட்சியிலே வச்சிருந்திருக்காங்க. அத்தனை வருஷமா அந்த உண்மையை வெளி உலகத்துக்கு தெரியாம ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான நபருடைய அந்த தகவலை வெளியில விடாம பாத்துக்கிட்டு இருந்த அந்த கட்சி எப்படி உண்மைக்கு ஆதரவா இருப்பாங்க? எப்படி ஒரு சுரண்டலுக்கு எதிராக இருப்பாங்க? எப்படி முதலாளித்துவத்துக்கு எதிராக இருப்பாங்க? தொழிலாளர்களுக்கு ஆதரவா எப்படி இந்த கட்சி செயல்படும்? இந்த கேள்விதான் அவங்க மேல இருக்கிற அந்த கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு பெயரையே அழிக்க ஆரம்பிச்சிருக்கு. உண்மையான கம்யூனிசம் இவங்க கிடையாது, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கரப்டட் கம்யூனிசம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்றதுக்கு இவ ஒரு சிறந்த உதாரணமா தான் இந்த மகேந்திரன் மீது அவங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டு. அவரு குற்றச்சாட்டு உண்மையா பொய்யாங்கிறதுலாம் அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம், அவங்களுடைய
கட்சி மாறி வந்த மகேந்திரனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு இது. அதுக்குள்ள நம்ம போல. ஆனா இப்படி செஞ்சவங்க இன்னொரு கட்சியை பார்த்து, பாஜகவா இருக்கட்டும் அல்லது இப்போ திமுகவா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி அதிமுக இருக்கட்டும், இல்ல மற்ற கட்சிகள், இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்து, நீ ஒரு ஊழல் கட்சி, நீ ஒரு ஜாதி வெறி பிடிச்ச கட்சி, நீ ஒரு மத வெறி பிடிச்ச கட்சி, நீ ஒரு முதலாளித்துவ கட்சி இப்படின்னு மத்தவங்களை பார்த்து சொல்றாங்கன்னா கண்டிப்பா அது எல்லாத்தையும் இவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க, இவங்க தான் அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த கம்யூனிசம் அப்படின்னாவே தமிழ்நாட்டுல கேவலமா பாக்குறாங்க.